வடிவேலு அவர்கள் அடிக்கடி ஒரு கதை சொல்வார். ஸோ அந்த கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்திருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்ன கதைன்னு நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஒரு நோயாளி ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு மனசும் சரியில்லை, நிம்மதியும் இல்லை, தூக்கமே வர மாட்டுதுன்னு சொல்லி எனக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு, நீங்கள் இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஸோ திங்கக்கிழமை வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தருவேன், அன்றைக்கி வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதற்கு அந்த நோயாளி சொல்லியிருக்காரு, காப்பாற்றணும், இப்போவே நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த டாக்டர், நீங்கள் திங்கக்கிழமை வாங்க, நான் உங்களுக்கு அன்றைக்கி கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் திரும்பவும் அந்த நோயாளி சொல்லியிருக்காரு, இல்லை நீங்கள் என்னுடைய பிரச்சனையை இப்போ குணப்படுத்தியே ஆகணும், என்னால் நல்லா தூங்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, திரும்ப அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த டாக்டர் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியாமல் அப்புறம் சொல்லியிருக்காரு, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், பக்கத்தில் சர்க்கஸ் நடக்குது, அங்கே ஒரு பபூன்கார் நல்லா காமெடி பண்ணுறாரு, ஸோ நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போய் அங்கே அந்த காமெடியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அங்கே நடக்கிற காமெடியை பார்த்து ரொம்பவும் திருப்தி ஆகிடுவீங்க, அதனால் உங்கள் பிரச்சனைலாம் ஈஸியாக போயிடும், ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த நோயாளி சொல்லியிருக்காரு, அந்த பூபனே நான் தான், ஏன்னா அந்த அளவுக்கு என் வாழ்க்கை ரொம்ப காமெடியாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த நோயாளி ஒரு எடுத்துக்காட்டையும் சொல்லியிருக்காரு அந்த டாக்டருக்கு. இந்த காலகட்டத்தில் தன்னுடைய கணவன் இறந்தாலும் மனைவியானவன் மாடியில் இருந்துக்கிட்டு, சீக்கிரம் கொண்டு போங்க, என்னுடைய பிள்ளைங்களுக்கும் வந்துட போகுது அப்படின்னு பயப்படுற இந்த காலகட்டத்தில் என்னோட பிரச்சனையானது உங்களுக்கு சாதாரண விஷயமாக தான் தெரியும் அப்படின்னு அந்த நோயாளி சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் என்ன தெரியுது அப்படின்னா, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளோட நம்மளுடைய பிரச்சனையை கம்பேர் பண்ணும்போது மற்றவங்களுக்கு நம்மளோட பிரச்சனை சின்ன பிரச்சனையாக தான் தெரியும். ஆனால் அந்த பிரச்சனை அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு அந்த சூழ்நிலையிலேருந்து வாழும்போது தான் அதனுடைய பெயின் என்னன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி கதையை வடிவேலு அவர்கள் அடிக்கடி நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு. அதுதான் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.